திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி செய்யலாமா? இது செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சீரக சம்பா அரிசி 3 கப் இந்த கப்பில் வந்து எடுத்துருக்கேன். இது கரெக்டாக 3/4 கிலோ வந்து இருக்கும். இது நல்லா 2 தண்ணியில் வந்து கழுவிட்டு 3ஆவது தண்ணி ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஊறணும். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் காலேஜ் படிக்கும் பொழுது தான் ஒரு இன்டர்ன்ஷிப்காக நாங்கள் திண்டுக்கல் வந்து போயிருந்தோம், சேவரைட் கம்பெனிக்கு. அங்கே வந்து திண்டுக்கல் பிரியாணி வந்து எங்கள் மேம் எல்லாருமே சேர்ந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் கூட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டேன். நீங்கள் தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா வந்து ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூட வந்து ஜாதி பத்திரி கொஞ்சம், கல்பாசி கொஞ்சம், அன்னாசி பூ வந்து பாதி மட்டும், ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை வந்து பிச்சு சேர்த்திக்கிறேன். இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 10 பல்லு முந்திரி அது இது கூட சேர்ந்து அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி ஃபஸ்ட்டே வந்து சேர்த்திட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வரும். அதனால் அதெல்லாம் அரைச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து முந்திரி வந்து சேர்த்திக்கிங்க. இதுக்கு மெயினாக ஒரு விஷயம் பார்க்கணும் என்ன அப்படின்னா, சின்ன வெங்காயம் தான் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயத்திலே வந்து செய்ய போகிறோம். ஸோ வந்து நான் நல்லா ஒரு கைப்பிடி நிறையா, அதாவது ஒரு கப் நிறையா வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருப்பேன். அது 2ஆக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி நிறையா வந்து கொத்தமல்லி தலை வந்து எடுத்திருக்கேன். அந்த மிக்ஸி ஜார் வந்து பத்தில், அதனால் நான் வந்து பெரிய ஜாரில் வந்து சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி நிறையா வந்து கொத்தமல்லி இலையும் வந்து புதினாவும் வந்து சேர்த்திக்கிறேன். இது நல்லா அரைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இது கூட 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் வந்து பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். அதுவும் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு இப்போ வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் வந்து சேர்த்திக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்திக்கிறேன். அவ்வளோதான். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, அதெல்லாம் வந்து இது கூட சேர்த்திக்கலாம். அரைக்கும் பொழுதே நீங்கள் பச்சை மிளகாய் வந்து சேர்த்திக்கிங்க. எங்களுக்கு யாருக்குமே பச்சை மிளகாய் ஒத்துக்காது, அதனால் நான் வந்து சேர்த்திக்கல. ஸோ வந்து 2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்திட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட சீக்ரெட் மசாலா இருக்குல்லையா, அதுவும் சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு 1 கப் நிறையா வந்து தயிர் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்தவே தேவையில்லை. தயிரும் நல்லா போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனெலாம் போனதுக்கப்புறமேட்டுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் 3/4 கிலோ சிக்கன் வந்து சேர்த்திக்கிறேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக்காய் வரணும். இந்த ஸ்டேஜில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அளவு வந்து வச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அரிசி கழுவி வச்சதையும் இதில் வந்து போட்டுடலாம். தண்ணியும் அரிசியும் சரிசமமாக வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு கரண்டியில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சாப்பாடு வந்து உடையாமல் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு தம் போட்டாச்சு 15 மினிட்ஸ். அப்புறம் 15 மினிட்ஸ் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கம்மன்னு சூப்பர் டேஸ்டான திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.